Hello, greetings to my dear students. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் பேஸ் பண்ண ஒரு சூப்பரான ஈஸியான ப்ராப்ளம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க பார்க்கிறது உண்மைதான். JEE Mains 2024ல ஜான்வரி மந்த் அது ரீசெண்டா கேட்ட ஒரு சூடான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். அதாவது JEE Mainsல உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் வருங்கிறதுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஷோராக 5 to 6 கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியெல்லாம் நீங்கள் வந்து தெறிக்க விடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் எப்பயுமே சொல்கிறதான் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுங்க. நான் சொல்லலை, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் மேக்ஸ் ரிசர்ச்சர்ஸே சொல்கிறாங்க. எப்பொழுதுமே மேக்ஸ் படிக்கிறப்ப மட்டும் மேக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப பி லேசி, ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக. அதாச்சும் நான் இப்போ வந்து எக்ஸாமுக்கு சொல்லலை, நீங்கள் வீட்டில் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாக பாருங்கள். அதை விட்டுட்டு ஐயோ என்ன சார் இது இப்படி இருக்கு அப்படிலாம் யோசிக்காமல் அதே ரிலாக்ஸாக எப்படி பார்க்கலாம். f(x) இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. f'(10) எதை கண்டுபிடிக்கணுமா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துடலாம். அப்படி ஒரு எப்படி வந்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணணும். பொதுவாகவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவனை உடச்சி சிம்பிள் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ப்ராப்ளமுமே ரொம்ப ஈஸி. அவனை எப்படி உடைக்கணுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாமே ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய பாறாங்களை கொடுத்தாலுமே நமக்கு கரெக்டாக சுற்றியில் எடுத்து இங்கே ஒரு தட்டுனா டப்புன்னு உடஞ்சிரும். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நம்ம ராஜராஜ சோழன்லேருந்து அவங்களாம் கல் உடைச்சதுக்கு பயங்கரமான ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சயின்ஸை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி முடிச்சாங்க. எப்போ 10th centuryலேயே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பார்க்குறப்ப இந்த ப்ராப்ளம்லாம் ஒரு விஷயமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போகிறப்போ அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளமை சிம்பிளிஃபை ஆக்க போகிறேன். எப்படி இவனை சிம்பிளிஃபை ஆக்கலாம் அப்படின்னு யோசிச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்யூஷன் எனக்கு இந்த f'(1), f'(2), f'(3) வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பேற்றுறான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு வேற ஒரு பேரை கொடுத்தாரு. லெட் a = f'(1) மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து b = f'(2) மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து c = f'(3) மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் 3ஆ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஏங்கிறது f'(1), f'(2), சிங்கிறது இங்கே டபுள் டேஷ் போட்டேன், சிங்கிறது f'(3)ன்ட்டு நான் அவனை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்னோட ஃபங்க்ஷன் எப்படி மாறிடும், f(x) = x³ plus f'(1)க்கு பதிலாக ax² plus f'(2)க்கு பதிலாக bx plus c மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்களா இவன் வந்துட்டு எப்படி சின்னதாக பூனைக்குட்டி மாதிரி இருக்கான். இங்கே பார்க்குறப்ப ஏதோ புலிக்குட்டியாக தான் இருந்தான். இப்போ இந்த பூனைக்குட்டியை வந்துட்டு நம்ம ஈஸியாக அசால்ட்டு பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கேட்டிருக்காங்க, f'(10) தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு தடவை f'(x)னா சிங்கிள் டைம் நான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ வரும். இங்கே வந்து 3x² plus 2ax plus b மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, c வந்துட்டு 0 ஆகிடும், ஏன்னா அது வந்துட்டு கான்ஸ்டன்ட். இப்போ இதுதான் வந்து நமக்கு f'(x) மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த f'(x)ல நான் f'(10) வேல்யூ போட்டேன்னா எனக்கு இங்கே வர்றது தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். அந்த வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா f'(x) எனக்கு வேணும், அதாவது f'(10) வேணும்னா ஃபஸ்ட்டு நான் ஏனா என்ன, பினா என்ன, அதாச்சும் f'(1)னா என்ன, f'(2)னா என்ன, இது ரெண்டுத்தையும் நான் கண்டுபிடிச்சாதான் எனக்கு வந்து இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு சி வந்து தேவையில்லை, ஏன்னா சி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஓடி போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் சி வந்து சும்மா நம்மளை ஒரு பயம் கொடுத்ததுக்காக தான் கொடுத்துருக்காங்களே தவிர சினால இப்போ நமக்கு யூஸ் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு முக்கியமானது. இப்போதைக்கு ஏவும் பியும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அசால்ட். இப்போ ஏ
ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் 1 தான் ஏ. ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3x² 3 + 2a + b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த எஃப் டேஷ் ஆஃப் 1க்கு பதிலாக ஏ, ஏன்னா நான் அப்படி தான் அசியூம் பண்ணிருக்கேன் எனக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா 3 + 2a + b. இப்போ நான் ஏவை வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹோல் ஈக்குவேஷன்ஸை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா இப்போ என்ன ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இந்த சைடு கொண்டு வந்தா எனக்கு வந்து மைனஸ் ஏன்னு வரும். அது எனக்கு வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சைடே இருக்கட்டும். ஸோ a + b + 3 = 0. இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் எல்லாமே மைனஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அகைன் a + b + 3 = 0. இது ஈக்குவேஷன் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏக்கான ஈக்குவேஷனை முடிச்சிட்டோம். இப்போ பிக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எஃப் டபுள் டேஷ்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது அப்படியே இன்னொரு தடவை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா முடிஞ்சு போச்சு. ஸோ 3x² 6x + 2a மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். b வந்துட்டு கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 = 2. இப்போ 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே என்ன வரும், 12 + 2a. இந்த இடத்துல எஃப் டபுள் டேஷ்க்கு பதிலாக நான் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b = 12 + 2a மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து இங்கே 2 வேல்யூஸ் வந்துருச்சு, 1 2ன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏவையும் பியையும் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சைடு ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரம் 1 நான் என்ன பண்ணுறேன்னா ஏவை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மற்ற 2 கான்ஸ்டன்ட்டையும் அந்த சைடு தள்ளி விட்டுறேன். ஸோ -b -3ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட், இப்போ பிக்கு பதிலாக ஓகே இப்போ பி கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம பி வச்சுப்போம். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பி ஏ. ஸோ பி இந்த சைடு வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு ஏவை இந்த சைடு தள்ளி விட்டேன்னா -ஏன்னு மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பிக்கு பதிலாக நான் -a -3 சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஏக்குரிய வேல்யூ கிடைச்சிடும். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஏவோட வேல்யூன்னு பார்ப்போம். ஸோ பிக்கு பதிலாக -a -3 which is equals to 12 + 2a மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ஏவெல்லாம் ஒரு சைடு காமனாக எடுத்தேன்னா -a + 2a இந்த சைடு வரப்போ -2a மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -3aன்னு மாறிடும். அப்புறம் இந்த சைடு -3 அந்த சைடு போகிறப்ப +15 மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏவோட வேல்யூ -5. இந்த இடம் உங்களுக்கு புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். -3 போத் சைட்ஸ் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ ஏவோட வேல்யூ -5. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏவோட வேல்யூ -5னா இந்த ஈக்குவேஷனில் நான் திரும்ப இதை ரீசப்ஸ்டியூட் பண்ணனா பியோட வேல்யூ கிடைச்சிடும். அந்த பியோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -aக்கு பதிலாக -5 போட்டோம்னா +5. ஸோ b = 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஏவோட வேல்யூ -5, பியோட வேல்யூ 2. இப்போ நான் அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் ஓவர். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளான ஒரு கொஸ்டின். இந்த அளவுக்கு சிம்பிளாகவும் கேட்குறாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் சிம்பிள் கேல்குலேஷன்ஸ் தான், நீங்களே பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் = 2ax. வேற என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 3x² + 2ax. சாரி, 3x² + 2ax + b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து நமக்கு ஏக்கான வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -5. பிக்கான வேல்யூ 2 தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2. எக்ஸுக்கான வேல்யூ 10. அதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எஃப் டேஷ் ஆஃப் 10. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 10 3x² 310² + 2 × -5 × 10
plus 2 my dear students. Okay, so இந்த இடத்துல 10 square na 100 my dear students, so 300. அதுக்கப்புறம் என்ன வரும் my dear students, 10 into minus 5 minus 50 minus 100 plus 2 my dear students. So the answer is 202 my dear students. That's all my dear students. இதுதான் வந்துட்டு உங்களுக்கான ஆன்சர் 202. இந்த 202 ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்பொழுதுமே ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சிம்பிளிஃபைடாக மாற்றிடுங்க. மாற்றலை இப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்மள அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஏக் பல நீங்கள் XYZ வச்சு எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே வந்து உங்களோட ஓன் சாய்ஸ் தான். லெட்டுன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். ஜென்ரலாக ஏபிசி யூஸ் பண்ணுவாங்களேன்னு தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவேஷனை சிம்பிள் ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பட் அப்படியே ஆன் தி ஃப்ளோவில் அப்படியே கொண்டு போயிட்டு ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா கத்தம், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அஸ் வெல் அஸ் கமெண்ட்ஸில் எதுனாலும் சொல்லுங்கள். இல்லை சார் நீங்கள் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொல்லலாம், இல்லைனா நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு எதுனாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கே தெரியும். பை பை, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.